Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. ஒரு தெலுங்கு படத்தில் நீங்களும் வித்யாசாகர் இணைஞ்சு பணியாற்றிருக்கீங்களா? அது என்ன ஆயிடுச்சுன்னா சார், குஷி பண்ணும் பொழுது இது வந்து எஜ்ஜே சூர்யாவை என்கிட்ட சொன்ன விஷயம். சார் நீங்கள் குஷி நல்லா பண்ணியிருக்கீங்க, நான் இப்போ தெலுங்கு பண்ண போகிறேன், ஆனால் தெலுங்குல உங்களை நான் போட முடியாது சார். ஏன்னு கேட்டேன். இல்லை சார், எல்லாரும் நாங்கள் இங்கே இருக்கிறோம், எதுக்கு நீங்கள் அங்கேருந்து மியூசிக் டைரக்டர் இங்கே கொண்டு வரீங்க? ஒரு நியாயமான இதுதான், கொஸ்டின் தான். நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம், ஹைதராபாத்தில் இருக்கிற எல்லா மியூசிக் டைரக்டரும், நீங்கள் ஏன் நீங்கள் தேவா சாரை வந்து அங்கேருந்து அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க, அதனால் உங்களை நான் போடலை அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லம்மா, அதனால் என்ன அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அது மாதிரி இருக்கோம் சார். இப்போ எனக்கு கூட சந்திரமுகி படம் வந்து முதல்ல நான் தான் சிவாஜி சார் வீட்டில் வந்து ரஜினி சாரை வந்து பி வாசு எல்லாம் கூப்பிட்டாங்க சாரெல்லாம். அப்போ அவர் என்ன கூப்பிட்டார், ரஜினி சார் பி வாசு எல்லாம் அங்கே போகிறோம். அப்புறம் அப்போ சார் இல்லைக்க, சிவாஜி சார் இல்லை, கமலா அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரஜினி சார் போய் பேசினார். பேசிட்டு வந்தவரும் இங்கே ஹாலில் நாங்கள் உட்காந்துருந்தோம் சிவாஜி சார் வீட்டில். தேவா சார், நம்ம சிவாஜி ப்ரொடக்ஷன் ஒரு படம் பண்ணலாமா, பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். படம் பண்ண போகிறோன்னே ஓகே, அது எல்லா பத்திரிகையிலும் வந்துருச்சு. தேவா மியூசிக் பண்ணுறாரு, இது மாதிரி வாசு சார் டைரக்ஷன், ரஜினி சார் ஹீரோன்னு. அதுக்கப்புறம் வரும்போது நான் இல்லை, அது வித்யாசாகர் தான் மியூசிக்கு. அதுக்கு என்ன எனக்கு சொன்னாங்கன்னா, அவர் ஒரிஜினல் கன்னடா சந்திரமுகி அவர் பண்ணதுனால அங்கேருந்து அவர் நல்லா தெரிஞ்ச கதையாக இருக்கலாம், அவரை போட்டாங்க. பட் அவர் சொன்ன சாங்கெல்லாம் அப்படி அற்புதமாக இருந்தது. தென்னிந்திய படங்கள் தவிர ஹிந்தியில் ஏதாவது வாய்ப்பு உங்களுக்கு வந்து? ஹிந்தியில் ஒரு படம் பண்ணேன் சார், சாச்சி 420ன்னு. அதே அவ்வைஷன், அதில் நான் சாங் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கல, ரீரிகார்டிங் பண்ணேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப சமீபத்துல லப்பர் பந்தன் ஒரு படம் வந்து, அந்த படம் பாத்தீங்களா சார்? பார்த்துட்டேன். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்லயே உங்களுக்கு ஒரு கிரெடிட் வச்சிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல அற்புதமான கேள்வி கேட்டீங்க. நான் படம் பார்த்தேன். எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த இது அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க போன்ல, செல்ல அந்த சீன் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்காக பார்த்தேன். முதல் சீனே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு டைலாக் இருந்தது அதில். அப்படின்னு பார்த்தா அவரு அந்த டைரக்டரே வந்து வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுத்தார். அப்புறமா நான் பார்த்தேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த படத்தில் தேவா வந்து இது தேவா பாட்டுன்னு சொல்லியிருக்கீங்களே, எப்படி சொல்கிறார் சார், எவ்வளவோ நல்ல பாடல்கள் மெலோடி பாட்டெல்லாம் தேவா மியூசிக்கில், அது வேறு மியூசிக் டைரக்டர்னு ஜனங்க நினச்சிட்டு இருக்காங்க. நான் அதை பற்றி கவலைப்படல சார். அப்போ தேவாவுடைய வலி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னார். அது வந்து எப்படி அப்படின்னா, இப்போ தான் வந்து மக்களுக்கு, ரசிக பெருமக்களுக்கெல்லாம் இந்த மெலோடியெல்லாம் தேவாதானான்னு தெரிய ஆரம்பிச்சது. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு லைவ் இன் கான்சர்ட்டுக்காக என்ன சாங் லிஸ்ட் ஒன்று அனுப்புங்க, சாங் லிஸ்ட் ஒன்று அனுப்ப சொன்னாங்க. நான் அனுப்பி வச்ச பிறகு அந்த லைவ் இன் கான்சர்ட் நடத்துறவங்க சொல்றாங்க, தேவா சார் உங்க பாட்டு மட்டும் இருந்தா போதும், நீங்க எதுக்கு வெளிப்பாட்டு மியூசிக் டைரக்டர் பாட்டெல்லாம் போடுறீங்கன்னு ஃபோன் பண்ண பிறகு எல்லாம் ஏன் பாட்டு தானே சார், கொஞ்ச நாள் பொறுத்தலையா நீங்க இல்லையான்றான். அவர் சொல்றாரு, எங்கெங்கே இன்பம் உள்ள அதெல்லாம் நீங்களான்னு கேட்கிறாரு அவரு. என்ன அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அதை என்ன நான் உருவாக்கணவனுக்கு. ஆனால் இப்போ எல்லாருக்கும் தெரியுது. இந்த டவுன் பஸ் சாங்னு ஒரு சொல்லுவாங்க, துதுவல ஏழை அரைச்சுன்னு, அதெல்லாம் நான் தான் மியூசிக்கு. அது தெரியல, ஆனால் இப்போ தெரியுது சார். சாய் விசித்ரா சீசன் 2ல நீங்க அந்த தெற்கு தெரு மச்சான் படத்துல நடந்த ஜேசுதாஸ் சார், அன்பாலயா பிரபாகரன் சார் நடந்த பத்தி சொன்னதை வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா அடிக்கடி நாங்க அதை எடுத்து பார்த்து கேட்டே இருப்போம். 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட வந்து அப்படியே தத்ரூபமா நீங்க சொல்றீங்க. அதனாலதான் கூட உங்களை நடிகர்கள்லாம் கேட்கறாங்களோ என்னவோ நான் நினைக்கிறேன். வாலியவர்களை பத்தி நீங்க இந்த இதுல ஏதாவது ஒரு 2 விஷயம் சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நிறைய பேர் வாலி சார் எவ்வளோ பெரிய ஃபேன்களாம். அவர் பாட்டு எழுத வர்றாருன்னா நான் வந்து ஒரு 1/2 hour 1 hour பாட்டை முடிச்சிருவேன். அவருக்கு டியூன் எல்லாம் கொடுத்து வேலையை முடிச்சுட்டு
எம்ஜிஆரை பற்றி அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். அவர் என்ன பண்ணுவார், எப்படி வருவார், எப்படி டைமிங், என்ன சாப்பிடுவார், நல்ல நெருக்கமா அவர் கூட இருந்தவர் இல்லையா. ஐயோ என்ன எப்போ வந்தாலும் எம்ஜிஆரை பற்றி எனக்கு கிண்டல் பண்ணுவார். நீங்க தேவாதி தேவான்னு நிகழ்ச்சி பண்ணுனீங்களா சார்? அதுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாரு. அப்ப வந்து என்னுடைய நண்பர் சூலூர்ல கார்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து முகநூல்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. தேவாவின் நிகழ்வுக்கு நட்பு நிமித்தமாக சூப்பர் ஸ்டார் வந்திருந்தார் என்றால் நன்றிக்குரிய நிமித்தமாகவாவது அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் வந்திருக்க வேண்டும் என்று. ஏன்னா அவங்களோட ஆரம்ப காலகட்டத்துல நீங்க அவ்வளவு பிரமாதமான பாடல்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கிறது அவர் நினைவுபடுத்தி இருந்தார் அந்த பதிவுல சார். இல்ல இதுக்கு நான் ஒரு சின்ன பதில் சொல்றேன். அவர் சொன்னது கரெக்ட் தான். கரெக்ட் தான், கரெக்ட் தான். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நன்றிமா, நன்றி. சமீப காலமா பல நாடுகள்ல போய் கச்சேரி பண்றீங்க. ஆமா, எப்படி இருக்கு அந்த அனுபவம்? நான் தான் சொல்றேனே, ரொம்ப நாள் ஆசை சார் எனக்கு. மற்ற மியூசிக் டைரக்டர் எல்லாம் லைவ் அண்ட் கான்சர்ட் செய்யும் போது நம்ம பாட்டு இது மாதிரி ஒரு 50-60 பேர் வயலின்கள்லாம் வச்சு ஸ்டேஜில் அப்படி இருக்குது கண்டக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிலாம் ஆசை. ஆனா ஒருத்தர் வந்து அதை வழிகாட்டி விட்டார். மிஸ்டர் ஆண்டன் ஒருத்தர் வந்து வழிகாட்டி விட்டார். அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தேன் போன மாதம். அற்புதமான ஒரு ரசிகர்கள் சார். அங்கே பேக்ரவுண்டு பாட்டு கூடவே எல்லாம் பாடுறாங்க. நாங்கள் பாடுறவங்களுடைய வாய்ஸ் வரல, அவங்க வாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும் பாட்டு. அவங்க எல்லாம் கோரஸ் ஆகினா எல்லாம் கோரஸ் பாட்டாவே ஆயிடுச்சு. அப்போ அப்படி ரசிக்கிறாங்க. நடத்துகிறவங்களாம் அவ்வளோ அழகாக நடத்துனாங்க. மிஸ்டர் தியாகராஜன், மகா, சதீஷ் அவங்க தான் நடத்தினாங்க. V3 ஈவெண்ட்ஸ்னு சொல்லி ரொம்ப நல்லா நடத்தினாங்க. எங்கள் 30 பேரையும் அவ்வளோ நல்லா கவனிச்சாங்க சார். 1.5 மாதம். அருமை. அப்படி 1.25 மாதம் அப்படி கவனிச்சாங்க சார். எல்லா விஷயத்திலும் ஒரு 6 ஊருக்கு போனோம். அந்த 6 ஊர்லேயும் ஊரெல்லாம் சுற்றி காமிச்சு அந்த அதிசயங்களெல்லாம் காட்டி கூகுள் கம்பெனிக்கெல்லாம் சார் நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன் சார். வணக்கம்மா. வணக்கம்மா சார். பிரவன் ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. நன்றி 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 சார். நான் 2K கிட்ஸா இருந்தாலும் உங்க சாங் 90ல இருந்து 2000 மட்டும் எனக்கு அவர் சாங் பிடிக்கும் சார். எஸ்பெஷலி நான் விஜய் சார் ஃபேன் சார். எனக்கு உங்கள்கிட்ட 2 கேள்வி சார். உங்க விஜய் சார் கூட சாங் போட்ட எக்ஸ்பீரியன்ஸும், SPB சார் உங்க படத்துல நிறைய அவர் கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுங்க சார். ஐயோ, அவர் பெரிய சிங்கர் இல்லையாம்மா. அவர் மறைஞ்ச மாதிரியே தெரியலையே இப்போ. எங்க பாரு அவர் பாட்டு தானே ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு சிங்கர். அதாவது நான் பார்த்த பாடகர்களே பாட்டு சொல்லி கொடுத்த உடனே போய் பாடுற ஒரே சிங்கர் அவர் தான். அப்படியா? ஆமாம் சார். எப்படி தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு தெரியல. பாட்டு சொல்லி கொடுப்பேன், தேவா எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுன்னுவார். அங்கே போயிட்டு திரும்பி அந்த பாட்டை கேட்டுப்பார், அந்த லிரிக்ஸ் எழுதிப்பார். எழுதிட்டு போகலாம், டேக் போகலாம் தேவான்னா சார். என்ன மாதிரி பாடுவார், அசந்துரும் அவர் வரும்போதெல்லாம். அதுக்கப்புறம் உட்காந்து 1 hour பேசிட்டு இருப்பார். எல்லாரும் ஆர்கெஸ்ட்ரா கிட்ட எல்லாம் நல்லா எப்படி இருக்கீங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க தானே, எல்லாம் பேசிட்டு அப்படி ஒரு அவங்கெல்லாம். SPB சார் எல்லாம் பாடுனதுனால தானேப்பா நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக ஒரு சினிமா உலகத்தில் வளம் வரேன்னா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு SP பாலசுப்ரமணியம் தானே. எத்தனை 1300 பாட்டு பாடியிருக்காரு. எனக்கு 1300 பாட்டு பாடியிருக்காரு. அப்படி ஒரு பாடகர். அப்படி எனக்கு அந்த கம்போஸ் பண்ணும்போதே இது SP பாடின நல்லா இருக்கும்னு நினைத்தேன் சார். அவர் கொஞ்சம் அமெரிக்கா அங்கெல்லாம் போயிட்டு வருவார். ஒரு பாட்டுக்காக நான் 4 மாதம் வெயிட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து தான் பாடணும்னு சொல்லி. ஒரு கடிதம் எழுதினேன் விஜய் படத்துல தேவான்னு ஒரு சம்திங், அதுக்காக 4 மாதம் வெயிட் பண்ணியிருக்கேன் சார். அவர் தான் பாடணும் இந்த பாட்டு அப்படி. அப்படி ஒரு சிங்கர்மா. அவருக்கு எனக்கு பெருமையா இருக்கு அவருடைய ரசிகன்னு சொல்லும்போது. விஜய் அவர்களும் அற்புதமான மனிதர் இல்லையா. அவர் உங்க படத்தை ஃபர்ஸ்ட் சிங்கரா ஆரம்பிச்சிருக்காரு சார். ஆமா, அவரு நல்லா பாடுவார், நல்லா பாடுவார் சார். சித்ரா சார் வணக்கம் சார். உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் சார் நானு. நன்றி நன்றி. அப்புறம் உங்க ஹிஸ்டரி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த பக்கம் உட்காந்துட்டு மாறி மாறி நீங்களே டபுள் ஆக்ஷன் அந்த ஐடியா இருக்கு, பண்ண போறேன். பண்ணுவோம். ஓகே சார். நன்றி. தேங்க்யூ சார். சமீபத்தில் நீங்க கச்சேரி நடத்தின ஊர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கச்சேரி எது அமைஞ்சது சார்? ரொம்ப பிடிச்சதுன்னா இப்போ அமெரிக்கா ட்ரிப் தான் சார். மறக்க முடியாது சார். எனக்கு இங்கே இவ்வளோ பெரிய ரசிகர்கள்லாம் இருக்காங்களான்னு நான் ஒரு ஆச்சரியத்தை உண்டாயிருக்கேன் சார். வெளியே அப்படி ஹவுஸ்ஃபுல் சார். ஜனங்க அலம் மோதுறாங்க. ஆனால் முதல்ல வந்து இவங்க என்கிட்ட V3 சொன்னாங்க, உங்க கச்சேரின்னு சொன்ன உடனே யாருக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதையும் மீறி தான் நாங்கள் போடுறோம் அமெரிக்காவில்
அப்படின்னு சொன்னாங்க சார். ஆனா அப்படியே உள்டாவா அவங்க கடைசியா என்ன சொல்லிட்டாங்களா, இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராம்லயே தேவா சார் தான் ரொம்ப நல்லா இருந்தது, நீங்க அடுத்த தடவை அவரை கூப்பிடுங்கன்னு சொல்ல உடனே திரும்பி மே 7ஆம் தேதியிலேருந்து அமெரிக்கா தான் போறேன். திருப்பியுமா? ஆமா. அருமை. முதல்ல இப்ப நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்றோம்னு யாருக்கும் தெரியாது. அவங்க சொன்னது தப்பு இல்லை, அவங்க மற்ற மியூசிக் டைரக்டர்லாம் பார்த்துருப்பாங்க, நல்லா இருக்கும். எந்த பார்க்காத போது அவருக்கு எப்படி இருக்கணுமோன்னு ஒரு டவுட் இருக்கும். அது நியாயமான டவுட்டு தான். அது எப்படியா சொல்லலாம்? நான் போய் மைக்கில் சொல்ல முடியுமா? ஸ்டேஜ் என்னப்பா என்ன வேணான்னு சொன்னீங்களாமே, எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் என்ன வேணான்னு சொல்லியிருப்பீங்க ப்ரோக்ராமுக்குன்னு சொல்லலாம். வணக்கம் தேவா சார், சிங்கப்பூர்ல இருந்து காமில் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சபேஷ் அண்ணன், முரளி அண்ணன், ஸ்ரீகாந்த் தேவா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மரியாதை உங்களோட இசை மேல எனக்கு. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. அதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னன்னா, இளையராஜா சாரும் ஏ ரஹ்மான் சாரும் அவங்க ரூட்ல போயிட்டு இருக்கும் போது நிறைய பேர் நீங்க சித்ரா சாரும் அவங்களோட லென்ஸ்ல பதில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி பாதை அமைச்சு நீங்க அவங்களுக்கு இடையில ஒரு வெற்றி கொடி நாட்டினீங்க அப்படின்னு. ஆனா நான் ஒண்ணு சொல்றது என்னன்னா, 90s கிட்டுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தாருன்னா அது தேனிசை தென்றல் தேவா. ஏன்னா 90s கிட்ட பொறுத்த வரைக்கும் இப்ப எனக்கெல்லாம் பாஷா படம் வரும்போது எனக்கு எப்படியும் ஒரு 7-8 வயசு இருக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் சாங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் டக்குன்னு கவலைப்படாதே சகோதரா ஞாபகம் வரும். ஒரு காதலன் காதலியை மிஸ் பண்ணிட்டா அப்படின்னா உயிரே உயிரை அழைத்தது என்னன்னு உயிரிலே கலந்தது பாட்டு ஞாபகம் வரும். என்னதான் முஸ்தபா பாட்டு இருந்தாலும் ஒரு நண்பரை பத்தி பாடும்போது டக்குன்னு மீசக்கார நண்பா பாட்டு ஞாபகம் வரும். ஒரு தமிழ் புரட்சியை பத்தி பாடும்போது டக்குன்னு எடுத்தா தஞ்சாவூர் மண்ணி எடுத்து பாட்டு ஞாபகம் வரும். சோ இப்படியே 90s கிட்டோட ஒரு மெமரிஸ் ஒரு லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தேவா சார் இல்லாத ஒரு சினிமாவோட ஒரு டாபிக்க 90s கிட்டால எடுத்துக்க முடியாது. அதுல ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் உங்களோட சாங் நான் எல்லாமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னீங்க தூதுவால அலையடிச்சு பாட்டுலாம் அது நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு. அது நீங்க சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை சார், எங்க எல்லாருக்கும் தெரியும் அது தேவா பாட்டு அப்படின்னு. அது இந்த மாதிரி உங்க பாட்டுன்னு தெரியாத ஆளை குத்துறதுக்காண்டிதான் இப்ப லப்பர் பந்துல எடுத்த உடனே என்ன செய் மச்சான் பாட்டு ஓடிட்டு இருக்கும். அதுல ஒரு ஆள் இளையராஜா தான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஒரு பையன் வசனம் சொல்லுவாரு, அது இளையராஜா இல்ல அந்த படத்துக்கு மியூசிக் தேவா அப்படின்னு. சோ அதெல்லாம் 90s கிட் நாங்க ரியல் லைஃப்ல யூஸ் பண்ற வார்த்தை அது. சோ அதெல்லாம் கண்டிப்பா தேவா சார் கொண்டாடப்பட வேண்டியவர். இன்னொரு 10 தேவா பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் 100வது படம் 200வது படம்ங்கும் போது சில பேர் எனக்கு இந்த ப்ரொடியூசர் கூட எனக்கு 100வது படம் அமையணும், இந்த ஹீரோ கூட அமையணும்னு பண்ணும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி விக்கிபீடியால பாத்துட்டு இருக்கும் போது உங்களோட 25வது படம் பாத்தீங்கன்னா தமிழரசன், 50வது படம் பாத்தீங்கன்னா வேடன், 75வது படம் பாத்தீங்கன்னா இந்து, 100வது படம் பாத்தீங்கன்னா வேலுச்சாமி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நடிகர்கள், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர் எடுத்த படம் தான். இதுல இருந்தே தெரியுது உங்க மியூசிக் எல்லார்கிட்டையும் போய் சேரணும். ஒரு சூப்பர் ஸ்டார் மட்டுமே, உலக நாயகன் மட்டுமே இல்லாம அத்தனை பேர்கிட்டையும் போய் சேரணும் நீங்க படம் அமைச்சிருக்கீங்கன்னு. 275வது படம் பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணான்னு ஜெயாகாஷ் நடிச்ச படத்துக்கு நீங்க பண்ணிருக்கிறீங்க. சோ அதனால மதிப்பும் மரியாதையும் உங்களை பத்தி பேசும்போது நினைக்கும் போது கூடிக்கிட்டே இருக்கும் சார். அது என்னைக்குமே குறையாது 90s கிட்டுக்கு உங்க மேல. அன்னைக்கு கூட KS ரவிக்குமார் சார் சாட் வித் சித்ராக்கு வரும்போது சித்ரா சார் தான் கவுண்டிங் சொன்னாங்க, நீங்க 12 படம் தேவா கூட மியூசிக் பண்ணிருக்கீங்க. அவரே ஆச்சரியப்பட்டு பாத்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காரு, அது எனக்கே தெரியாது 12 படம் அப்படின்னு சித்ரா சார் சொல்றாங்க அப்படின்னு. சோ அதனால KS ரவிக்குமார் சார் ஆகட்டும், உங்களோட ஆஸ்தான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சிவசக்தி பாண்டியன், அவங்க இல்லாம உங்க மியூசிக் இருந்ததே கிடையாது ஆக்சுவலா. எப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மணி அடித்தாளா இருக்கட்டும். இப்ப சொல்றேன் சார், ஏகப்பட்ட மெலோடிஸ் வந்துருச்சு. அப்பா அம்மாவுக்கு ஒரு புகழ் சேர்க்கிற மாதிரி, அப்பா அம்மாவை நினைச்சு பிள்ளைங்க பாடுற மாதிரி. இப்பவும் சொல்றேன், பூசு மஞ்சள் பாட்டு மாதிரி எந்த பாட்டும் வந்தது இல்லை சார் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த பாட்டு ஹரிஹரனை வச்சு ஒரு சேட் வெர்ஷன் கொடுத்துருப்பீங்க. அனுராதா பௌட்வால அந்த டைம்ல யார் அனுராதா பௌட்வால்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்கள வச்சு அந்த ஒரு பாட்டு பாட வச்சிருப்பீங்க. சோ ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட, இவங்களை இளையராஜா சார்கிட்ட நீங்க எப்ப ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு மாறினீங்கன்னு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, நான் மூகாம்பிகை பக்தனா மாறினதுக்கு அப்புறம் தான் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டேன் அப்படின்னு. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்கா சார் ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு? ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு என்ன மாற்ற சொன்னது
பெரிய இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணா ஐயா, அவர் தான் இதுல மாத்திர செய்யும். சித்ரா சார், நான் என்னையிலேருந்து உங்களை ஃபாலோ பண்றேன்னா ஏவிஎம் சரவணன் சார் இன்டர்வியூல உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண எபிசோடு 1ல, அப்பா அதுக்கப்புறம் கங்கையமரன் சார், அதுக்கப்புறம் பாண்டியராஜன் சார், பாக்கியராஜ் சார், பார்த்திபன் சார், அப்படியே நான் ஃபுல்லா பார்த்துட்டு வந்தது. இன்னைக்கு நான் ஒரு சித்ரா அடிக்ட் சார். நான் ஏன்னா வந்து இப்ப நேத்து வரைக்கும் கூட நான் வந்து தமிழிசை மேமோட இன்டர்வியூ பார்த்து முடிச்சிட்டேன். ரொசாரியோ சாரோட இப்ப பெண்டிங்ல வச்சிருக்கேன். அதுக்குள்ள இன்னைக்கு தேவா சாரோட நோட்டிபிகேஷன் வந்த உடனே ரொசாரி சாரோட இனிமே தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ராஜலட்சுமி மேமோட எல்லாம் பார்த்துட்டேன். எனக்கு இப்ப என்ன அடிக்ட்னு ஏன் சொல்றேன்னா, நான் சும்மா சொல்லல, உங்க இன்டர்வியூ பார்த்து வேற இன்டர்வியூ பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது சார். ஏன்னா நீங்க வந்து வினோதினி மேம் இன்டர்வியூ பண்ணும் போது அவங்க உங்ககிட்ட சொன்னாங்க, அவங்க எல்லாம் வந்து கேப்ஷன் போடுறதுக்காகவே ஏதாச்சும் ஒரு கேள்வியை வச்சு ஆளை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. நீங்க மட்டும்தான் அந்த எபிசோட்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அதை ஹெட்லைனா நீங்க போட்டு அது இந்த ஸ்டைல இது வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணவே இல்லை. ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசுனது. அடுத்தடுத்து சேட் வித் சித்ரா யாரு வந்தாலும் கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட பேசுறேன், கண்டிப்பா இது பண்றேன். தேவா சார் வாழ்க வளமுடன். நீங்க கண்டிப்பா இப்பதான் சொன்னீங்க 4 படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, 40 படம் நீங்க பண்ணுவீங்க. அடுத்து இப்ப 400 இல்ல 500 படத்தை சீக்கிரம் ரீச் பண்ணுவீங்க. எங்க பிரார்த்தனை 90s கிட் மனசுல ஒரு கோயில் கட்டி உங்களை நாங்க வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தேவாதான் என்னைக்கு இதுவுமே தேனிசை. நன்றி சார். நேரடியா பேசும்போது தான் தெரியுது இவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. அந்த அன்பு ஒன்று தானே சார், அன்பு ஒன்று தானே பரிமாற்றத்துக்கு ரொம்ப ஈஸி. நான் ஒரு அன்பு காட்டலன்னு கோச்சிக்காதீங்க சார், சித்ரா சார், நான் அன்பு காட்டலன்னு கோச்சிக்காதீங்க. வரும்போது ஒரு 400 கிராம் தான் அன்பு எடுத்துட்டு வந்தேன். அது டி நகர் வரும்போதே தீர்ந்து போச்சு. அப்படிலாம் அந்த அன்புக்கு மட்டும் சொல்ல முடியும், அதுக்கு அளவே இல்லையா இல்லையா. நீங்கள் இசையமைப்பாளராக வர்றதுக்கு முன்னாடி எந்தெந்த பாடல்களுடைய பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடித்தமாக இருந்தது? அப்போது எனக்கு வந்து ரொம்ப அது டிஎம்எஸ் சுசிலா சார், அதுதான் கோல்டன் சார். என்ன சார் அது ஒரு நல்ல நான் சொல்லுவேன், நான் நல்லா நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா கூட இவங்க பாட்டெல்லாம் கேட்டால் லவ் பண்ண தோணும் ஏதாவது ஒரு பண்ண சைட் அடிக்கலாமான்னு தோணும். அப்படி இருக்கும் சார் பாட்டு. அவர் தான் கம்போசர் எம்எஸ்வி அண்ணா. அப்படி இருக்கும். எனக்கு இன்னும் நல்லா இருக்கு சுசிலா பாட்டு. நான் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அந்த ரேடியோவில் பாடிட்டு இருக்கோம், நான் கேட்டுட்டு போவேன். கண்ணன் வருவா கதை சொல்லுவார்லாம் அப்படியே கேட்டுட்டு ஸ்கூலுக்கு போவேன் சார். இப்படி ஒரு இசையமைப்பாளராக வரணும்னு சொல்லி காரணம் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா, குருநாதர். அப்படி இருக்கும் பாட்டு. டிஎம் சௌந்தரராஜன் என்ன விஷயத்தை நீ ரசித்த ஒரு பாடல்? ஐயோ, நான் அவர் வீட்டுக்கு போவேன், பக்தி பாடலாம் என்ன பாட்டு, அவருடைய கேசட்லாம் என்ன மியூசிக் பண்ண சொல்லுவேன். இன்னைக்கு பல இசையமைப்பாளருடைய இசையில் பாடுறீங்க, எப்படி இருந்து பாடின அனுபவம் அவங்களோட? எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதெல்லாம் பாடுறதுக்கு. ஆனால் நான் ஒன்று சொல்லிடுவேன், நான் வந்து எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் நீங்கள் நல்லா வர வரைக்கும் என்னை விடக்கூடாது. தப்பு பண்ற உரிமை எனக்கு இருக்கு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.